This video is sponsored by SBO Digital Marketing. More details I attached in description. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மிஸ்டர் பிரின்ஸே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரியேட் டைம் டேபிள் யூஸிங் கிளிப்போர்ட் ஃபாண்ட் அண்ட் அலைன்மெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக நம்ம வந்து கிளிப்போர்ட் ஃபாண்ட் அலைன்மெண்ட் பார்த்தோம். ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள். டைம் டேபிளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம்னா டேஸ், சரிங்களா? என்னென்ன டேஸ் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. டேஸ் என்னென்ன இருக்குது நமக்கு ஆக்சுவலாக மண்டேலேருந்து டேஸ் இருக்குது, சரிங்களா? மண்டே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படி சாட்டர்டே வரைக்கும் போட்டாச்சு. டேஸ்ன்னு போட்டாச்சு. ஸோ இதோட ஹெட்டிக் டாபிக்ஸ்லாம் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடு, செகண்ட் பீரியடு, அப்புறம் ஒரு இன்டர்வல், தேர்ட் பீரியடு, ஃபோர்த் பீரியடு, ஒரு பிரேக், பீரியட், சிக்ஸ்த்து பீரியடு, அப்புறம் 7th பீரியடு, 8th பீரியட், ஓகேங்களா? தென் சப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு. ஏன்னா நான் என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு போடல, சும்மா நான் சப்ஜெக்ட்னு போடுறேன், சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இப்போது கிளிப்போர்டில் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். நமக்கு எங்கெல்லாம் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நம்ம பண்ணலாம். பேஸ்ட், பேஸ்ட்டு கொடுத்தாச்சு. அண்ட் தென் சாட்டர்டே வந்து நமக்கு லீவாக இருக்கும், அதனால் இதை எடுத்து விட்டுடலாம், சரிங்களா? தென் நமக்கு பார்த்திங்கன்னா இது என்ன ஆக்சுவலாக பண்ண போகிறோம், டைம் டேபிள், ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த டேபிள்லேருந்து எந்த டேபிள் வரைக்கும் நமக்கு எழுத போகிறோமோ ஃபுல்லாக செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் யூஸ் பண்ணுறோம். மெர்ஜ் சென்டர் யூஸ் பண்ணுறது என்னென்னா நம்ம எந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை நடுவில் வந்து நின்றோம். அந்த எல்லா செல்லையும் செலக்ட் பண்ண செல்லெல்லாம் ஒரே செல்லாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணி, ஏன்னா 8 பீரியட் தான் இருக்குது, அது வரைக்கும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டா சென்டர். இப்போ நம்ம டைம் டேபிள் அப்படின்னு எழுதுகிறோன்னா பாருங்கள் ஃபுல்லாக வந்துடுச்சு, அவ்வளோதான். தென் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம ஹாலிடே, சரிங்களா? இதுக்கும் மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா சாட்டர்டே எப்போவுமே ஹாலிடேன்னு போது மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டு அங்கே என்ன எழுத போகிறோம், ஹாலிடே அப்படி எழுதிட்டோம். சூப்பர், இது கரெக்ட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நமக்கு என்னென்னா இன்டர்வல், ஓகேங்களா? இப்போ இன்டர்வல் வந்து இங்கேயும் என்ன பண்ண போகிறோம்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுக்க போகிறோம், சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே என்ன எழுத போகிறோன்னா இன்டர்வல், ஓகேங்களா? ஸோ இதே தான் இங்கே என்னென்னா லஞ்ச், ஓகேங்களா? அதே மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டு LUNCH, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுக்குறோம், அதே செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டு இன்டர்வல் கொடுத்துட்டோமா? இப்போது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம். டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் மற்ற கீயை யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டர்வல் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, டைம் டேபிள் இது இன்னும் எப்படி அழகாக காட்டலாம் அப்படின் போது ஓரியன்டேஷன் பண்ணலாம். ஓரியன்டேஷனில் என்ன கொடுத்துருக்குன்னா இங்கே பாருங்கள், கீழேருந்து ரொட்டேஷன் டெக்ஸ்ட் அப்பு, கீழேருந்து டெக்ஸ்ட்டும் போகும். ஸோ இது யூஸ் பண்ணோன்னா அதோ அழகாக வந்துருச்சு. ஆனால் இது நமக்கு சென்டரில் வரணும். ஒரு டெக்ஸ்ட்டை சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா சென்டர், அந்த டெக்ஸ்ட்டே ஒன்றும் மேலே கொண்டு வரணும், மிடில் கொண்டு வரணும்னா இதோ அலைன்மெண்ட்டில் இருக்குது, அலைன்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அதையும் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். சரி, இது பண்ணியாச்சு. இப்போது கிளிப்போர்டில் இருக்கிற ஃபார்மேட் பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதை ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம இது 3 இடத்துக்கு இதை அப்ளை பண்ணோம். இப்படியே எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு தான் ஃபார்மேட்டு. எந்த ஃபார்மேட்டை நம்ம காப்பி பண்ணோமோ அந்த ஃபார்மேட் மேலே செலக்ட் பண்ணி ஃபார்மேட் டேபிள் கொடுத்துட்டோமா வந்துடுச்சு.
அதே ஃபார்மேட் போய்ட்டு கிளிக் பண்ணி கொடுத்துட்டோமா, வந்துருச்சு. ஓகேங்களா? சூப்பர். இப்போது நம்ம அலைன் பண்ணணும். சரிங்களா? எப்படி அலைன் பண்ணுறது? சரிங்களா? எதெல்லாம் சென்டர் கொண்டு வரலாம். அப்போ தான் பார்க்க அழகா இருக்கும். சென்டரில் கொண்டு வரக்கு எங்கே இருக்குது? அலைன்மெண்ட்டில் சென்டர். அழகா வந்துச்சா? சரி, அதே தான். செலக்ட் பண்ணுறோம், சென்டர் கொடுக்குறோம். செலக்ட் பண்ணுறோம், என்டர் கொடுக்குறோம். செலக்ட் பண்ணுறோம், சென்டர் கொடுக்குறோம். இன்னும் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதையும் சென்டர் கொடுத்துருவோம். சென்டரில் தான் இருக்குது, இருந்தாலும் கொடுத்துடலாம். ஓகே, ஆக்கலை. அடுத்து என்னென்னா, இப்போ இந்த டேபிளுக்கு பார்டர் போடணும். சரிங்களா? போங்க, பார்டர் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்டருக்கு கிளிக் கொடுத்து ஆல் பார்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் பார்டர் கொடுத்துட்டோம். ஆனால் அந்த பார்டர் எண்டில் வந்து டார்க்காக வேணும். அப்போது திருப்பி போய் திக் அவுட் சைட் பார்டர்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் எவ்வளோ இதாக இருக்குது. அப்போ அந்த டைமில் இதை செலக்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம். சாரி, இங்கே இருக்கிற டபுள் கிளிக் கொடுத்தா ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதை இன்னும் சின்னது பண்ணலாம். ஐ மீன்ஸ் இதை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரலான் போது சேஃப்டி கொடுத்துட்டா இன்டர்வல் இங்கே வச்சு கிளிக் கொடுத்தா வந்துருச்சுங்களா? பார்க்க அழகாக இருக்குங்களா? ஆனால் இதில் இன்னும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்டில் கலர்ஸ் இருக்குது. ஸோ அது கலர் பண்ணலாம் பேக்ரவுண்டில். இப்போ டைம் டேபிளுக்கு நம்ம என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டார்க் கலர் கொடுப்போம். டார்க் கலர்லேருந்து வரலாம். ஸோ டார்க் கலர் கொடுத்துட்டோம். டார்க் கலர் கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபாண்ட்டு லைட் கலராக இருக்கணும். லைட் கலர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் நம்ம மாற்றும் போது போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணது அழகாக இருக்கும். ஸோ மண்டே டு இந்த ஹெட்டிங் லைன், இந்த ஹெட்டிங் லைனுக்கு நம்ம என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ கொடுங்க, நல்லாயிருக்கும் எல்லோ. சரிங்களா? தென் இப்போ ஒவ்வொன்றையும் நான் செலக்ட் பண்ணி கலர் கொடுக்குறதுக்கு நான் ஃபார்வர்ட் பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது போல்டு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் ஃபார்வர்ட் பெயிண்டிங் எல்லா இடத்துலையும் போல்டு வரும். நம்ம டைம் சேவிங். திருப்பியும் செலக்ட் பண்ணுறோம், ஃபார்மேட் பெயிண்டிங் கொடுக்குறோம். எகெயின் செலக்ட் பண்ணுறோம், ஃபார்மேட் பெயிண்டிங் கொடுக்குறோம். ஓகே, கொடுத்தாச்சுங்களா? இப்போது இங்கே இருக்கிற டேஸுக்கு ஒரு கலர் கொடுப்போம். ஸோ மேலே இதுக்கு மேலே என்ன கலர் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தா இன்னும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான கலர் ஆரஞ்சு, ரெட்டு. ஓகே, இதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதையும் போல்டு பண்ணிக்கலாம். தென் ஹாலிடேக்கும் நம்ம என்ன கொடுத்துடலான்னா ஒரு லைட் கலர் கொடுக்கலாம். என்ன கேட்டால் ஹாலிடேக்கும் நீங்கள் எல்லோ கொடுத்துக்கிறது பெட்டர். சரிங்களா? தென் இந்த இன்டர்வல் இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கலராக கொடுத்துடலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த கலர் இஸ் ஓகே. சேம் திருப்பியும் ஃபார்வர்ட் பெயிண்டிங் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃபார்வர்ட் பெயிண்டிங் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இப்போது ஓகே ஆச்சு. நீங்கள் பிளாக்கில் வச்சாலும் சரி, இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ப்ளூவில் மாற்றினாலும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ப்ளூவில் மாற்றினாலும் அது நல்லாயிருக்கு. இங்கே கூட நீங்கள் அந்த லஞ்சில் பேக்ரவுண்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். பேக்ரவுண்டில் ஒரு லைட் கலரில் போய் இந்த ரெட்டுக்கு ஆப்போசிட் கலரு ரெட்டுக்கு ரிலேட்டடான கலர் கொடுக்கும்போது இது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். கொடுத்தாச்சு. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து போல்டு கொடுத்தா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். போல்டு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரே இதில் கொண்டு வரேன். ஃபார்மேட் பெயிண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே இது ஃபார்மேட் பெயிண்டிங் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? வாவ், டன். இப்போ இந்த டைம் டேபிள் பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பாருங்கள், நான் க்ளோஸாக கொண்டு வரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டூல்ஸ் யூஸ் பண்ணதுக்கே எவ்வளோ அழகாக பண்ண முடியுது. இன்னும் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ.